ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான சுண்டக்காய் துவையல் கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 50 கிராம் போல் சுண்டக்காவை சுத்தம் செய்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 50 கிராம் சுண்டக்காய் எனக்கு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு வந்ததுங்க. அடுத்து இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதாவது லைட்டாக இடித்து எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக இடிச்சிடாமல் ஜஸ்ட் 2 தட்டு தட்டி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அல்லது ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ணியும் எடுத்துக்குங்க. எல்லாம் இடித்ததுக்கு அப்புறம் பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இடித்து எடுத்துருக்கிற சுண்டக்காவை சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி விட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும். அப்போ தான் இந்த சுண்டைக்காயில் இருக்கிற குட்டி குட்டி விதைகள் கரெக்டாக வதங்கி வரும். அதனால் பக்குவமாக வதக்கி எடுத்துக்குங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேனில் மறுபடியும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து பூண்டு பல் 5-6, 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 5-6 வரமிளகாவை சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்குங்க. காரமாக சாப்பிட்றவங்க வரமிளகா கூட சேர்க்கறதா இருந்தால் சேர்த்து விட்டு பரட்டிக்கிங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இன்னும் நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்து சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு பரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் 2-3 பல்ஸ் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடாம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஆரோக்கியமான கசப்பே இல்லாத சுண்டக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து துவையலை எப்பயும் போல தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டிலையோ பேன்லேயோ 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்பை துவையலில் சேர்த்து விட்டுக்குங்க. சுண்டக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான சாதத்து கூட கொஞ்சமாக இந்த துவையலை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது பிரமாதமாக இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை அது கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.